परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். நான் பிறந்தது கோயம்புத்தூரில். நானும் என் தங்கச்சி மஞ்சுவும் எங்கள் மாமா வீட்டில் தான் வளர்ந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டு வாத்தியார் இருந்தார். அவர் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர். அவர்கிட்ட தான் ஆரம்பத்தில் இசையை ரசிக்க ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படித்த நாட்களை விட அவர் வீட்டில் இசையை கேட்க போன நாட்களே ரொம்ப அதிகம். என்னோட இசை ஆர்வத்தை பார்த்து அவர் எனக்கு ஹார்மோனியம் சொல்லிக் கொடுத்தார். என்னோட இசை பயிற்சி அங்கே தான் ஆரம்பமாச்சு. மாமா வீட்டில் வாழ்ந்தேன்னு சொல்றீங்க, அப்போ உங்க அப்பா அம்மா? அவங்களும் இருந்தாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மாவை இழந்துட்டோம். பாம்பேயில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நானும் என் தங்கச்சி கோவையில் இருந்தனாலும் தப்பிச்சோம். நாங்களும் அப்போ செத்துருக்கணும். இப்ப ஏன் தான் உயிரோட இருக்குன்னு தோணுது. படைக்கப்பட்ட விதியையும் சபிக்கப்பட்ட வாழ்க்கையையும் நிச்சயிக்கப்பட்ட மரணமோ, இதையெல்லாம் நீங்களோ நானோ முடிவு செய்ய முடியாது. காலமோ அந்த கடவுளும் தான் முடிவு செய்ய முடியும். எந்த தப்பு செஞ்சாலும் கண்டிப்பா இந்த பூமியில ஒரு தண்டனை உண்டு. அப்போ என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? ரகுராம என்ன தப்பு பண்ணா அவனை நீங்க சுட்டீங்க? அது வந்து ரகுராம உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சாரோ அதுக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு
தண்டனை கோர்ட்டு தீர்மானிக்கும்னு நீங்களும் நானும் வேணா சொல்லிக்கலாம். ஆனா இறைவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ரகுராமன் விஷயத்தை பத்தி கேட்காதீங்கன்னு. நீங்க எங்கெங்கயோ பேசி கடைசியில் ரகுராமன் விஷயத்துக்கே வந்துட்டீங்க. சாரி சார், ஐ எம் வெரி சாரி. சார், உங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தி மட்டும் சொல்லுங்க. இது கதை இல்லை சார், ஒரு சாதாரண மனிதன் கடந்து வந்த ஈரமான நினைவுகள். அந்த வில்லுப்பாட்டுக்காரர் தான் என்னோட இசை ஆர்வத்தை பார்த்து கேரளாவில் உள்ள இசை மீது கிட்ட சேர்த்து விட்டார். அங்கதான் என் குருகுல பயிற்சி ஆரம்பமாச்சு. என் வாழ்க்கையில் அடித்தளம் ஆரம்பமானதே அங்கதான். முறையான சங்கீதம் அங்கதான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். கையில் 6 மணி பெட்டியோட பல தயாரிப்பாளர்கிட்ட ஏறி இறங்கினேன். ஒரு பதிலும் கிடைக்கல. நான் தட்டின கதவுகள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரமாக திறக்கப்படல. அப்புறமா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தேன். கொஞ்ச நாள் சிரமப்பட்டேன். கிட்டத்தட்ட எல்லா கலைஞர்கள் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சர்வசாதாரணமாக நுழைஞ்சிடறாங்க. மீடியா ரொம்ப பெருசாயிடுச்சு. திறமைசாலிகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 70-80 இண்டஸ்ட்ரியில் நுழையிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டேன். உங்களோட முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாரு? என்னோட டெடிகேஷன். என்னோட தொழிலை தவமா நினைக்கிறேன். இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் நிலைச்சு நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க இல்லாத ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மியூசிக்ல ஒரு வெற்றிடம் தெரியுது. தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்தோம்னா நம்ம பின்னாடி 1000 பேர் வருவாங்க. ஆனால் 2 ஃபெயிலியர் கொடுத்தா நம்ம நிழல் கூட நம்மளை விட்டு போயிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. எத்தனையோ கலைஞர்கள், மேதைகள் வாழ்ந்த இந்த தேசத்துல அவங்க மறைஞ்சாலும், ஐ மீன் அவங்க இறந்து போயிட்டாலும், அவங்களோட படைப்புகள் வாழ்ந்துக்கிட்டு தானே சார் இருக்கு. அப்படித்தானே சார் உங்க இசையும்? சார், நீங்க ஏன் மேரேஜே பண்ணிக்கல? மேதைகள் வாழ்ந்த இந்த தேசத்துல அவங்க மறைஞ்சாலும், ஐ மீன் அவங்க இறந்து போயிட்டாலும், அவங்களோட படைப்புகள் வாழ்ந்துக்கிட்டு தானே சார் இருக்கு. அப்படித்தானே சார் உங்க இசையும்? சார், நீங்க ஏன் மேரேஜே பண்ணிக்கல? பர்சனலான கேள்விதான், இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். நான் இந்த உலகத்தில் அதிகமாக நேசித்த விஷயங்கள் 2. ஒன்று, என் உணர்வோடு கலந்த இந்த சங்கீதம். இன்னொன்று, என் உயிரோட கலந்த என் தங்கச்சி. குட் ஈவினிங் அங்கிள். ஏன் அங்கிள் அழுவுறீங்க? எங்க அப்பா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சு. நான் ஊதி விடுறேன் அங்கிள். டெய்ஸி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அங்கிள் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே டாடி. அங்கிள் ஆரம்பிக்கலாமா? சா ச ரீ ரி கா க மா மா பா அங்க பாருமா, கா இவ்வளோ நேரம் கண் கலங்கிட்டு இருந்தவரு சா நம்ம டெய்ஸியை பார்த்தவொன்னே எவ்வளோ சந்தோஷமாயிட்டார் பாத்தியா? சா ரீ கா. அவருக்கு அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளோ சந்தோஷமா கீபோர்டு வாசிக்கிறார் பாருமா. ஆமாப்பா. சா ரீ கா மா பா த நீ சா சா நீ த பா ம க ரீ சா.
ஓ அப்படியா? ஓகே ஆ. சார், தேங்க்யூ சார். சரிங்க சரிங்க சார், பார்த்து பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்ன ரமணி, சாரு உள்ள போயிட்டாரு, வேலை இல்லைன்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீங்க வேற. டைரக்டர் டிபி கஜேந்திரன் சார் உள்ள இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரி, அவரை பார்த்துட்டு போயிடலாமான்னு வந்தேன். ஆமா, உங்க பட வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன்பா கேட்குற? சும்மா இல்லாம இவரு ரகுராமனை சுட்டு தள்ளிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. என் பட வேலையெல்லாம் அப்படியே நிக்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. நீங்க கவலைப்படாதுங்க சார். சார் ஜாமீன்ல வெளியே வந்து உங்க பட வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துருவாரு. எப்ப ஜாமீன்ல வந்து எப்ப ரீ ரெக்கார்டிங் பண்ணி எப்ப நான் ரிலீஸ் பண்றது, அந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சாரை பார்த்துட்டு வந்து மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். இத பாருங்க, 3 தடவை ரிலீஸ் தேதி அறிவிச்சு தேதி தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். வேற ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு ரீ ரெக்கார்டிங் பண்ணாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு என்ன, பண்ணிட வேண்டியதானே? நீங்க ஈஸியா சொல்றீங்க. நாளைக்கு யூனியன் அது இதுன்னு ப்ராப்ளம் வந்தா யார் சமாளிக்கிறது? நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. இத பாரு ரமணி, வேற ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு ரீ ரெக்கார்டிங் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு அவர் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைப்பட ஒரு லெட்டர் ஒன்று வாங்கி கொடு. ஏன்னா நாளைக்கு யூனியன் பிரச்சனைலாம் வரக்கூடாது பாரு. நீ மட்டும் இந்த உதவியை செஞ்சீனா உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எனக்கு என்ன சார், உங்க படத்தை நிறுத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசையா? கவலைப்படாதீங்க, நான் சாரை பார்த்து உங்க பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். எப்படியோ இந்த உதவியை நீ செய்யற. இத பாரு, புதுசா ஒரு புள்ள பெரிய டைரக்டரா வந்துருவான்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. பேசாம இப்பவே ஒரு அட்வான்ஸை கொடுத்து வச்சிடலாம்னு தான் நானே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேடி வந்துட்டேன். வரேன், போய் பார்த்து வந்துடுறேன். வரேன். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன். உங்களுக்கு போய் ஆண்டவன் இந்த நிலைமையே கொடுத்துட்டானே சார். இல்ல, இது நானா எடுத்த முடிவு. வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க ஜாமீன் மேட்ரு என்ன சார் ஆச்சு? அது தேவையில்லாத ஒரு விஷயம். நான் இங்க நிம்மதியா இருக்கேன். சார் என்ன சார், நீங்களே இப்படி சொன்னா உங்களையே நம்பி. நீங்க என்னன்னு சொல்றீங்க? உங்களை நம்பி சார் 3 படம் சாங் பேலன்ஸ் இருக்கு சார். 2 படம் ரீ ரெக்கார்டிங்க்கு ரெடியா இருக்கு. மதிவொளி சிவாஜி சாரோட படம் RR பாதியிலே நிற்குது சார். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ஆபீஸுக்கு நடையா நடக்கிறாரு. அதுவும் இல்லாம எனக்கும் என்ன பண்றதுனே புரியல சார். ரிலீஸ் லேட் ஆயிடுச்சுன்னா டெபிசிட் ஆயிடுமோன்னு ஃபீல் பண்றாரு சார். எனக்கு புரியுதுண்ணா. என்னால அவங்க நஷ்டப்பட வேண்டாம். அதனால சொல்லுங்க சார். பரதன் சாரை பார்த்து எப்படியாவது படத்தை முடிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா அவர் இதுக்கு ஒத்துக்குவாரா? என்ன பண்றதுண்ணா, அவர்னால தான் அந்த ஃபிலிம் மியூசிக் டைரக்டராக வந்தேன். அவர்கிட்ட இந்த உதவி கேட்க தவிர வேற வழியே இல்லை. சரிங்க சார், நான் போய் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். அடுத்த வாரம் நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். வேண்டாம், இனிமே யாரும் வந்து என்னை பார்க்க வேண்டாம். உடம்ப பார்த்துக்குங்க சார். ம். வாங்க ரமணி, வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஆனா சந்திரசேகர் சார் தான். தெரியும், நம்ம சந்திரசேகர் தானே. என்ன ப்ராப்ளமோ, ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வேற. 10 வருஷமா சினி ஃபீல்ட்ல நம்பர் 1 மியூசிக் டைரக்டரா இருக்காரு. ஏகிட்ட கொஞ்ச நாளா சிஷ்யனா இருந்தாலும் அவருக்கு நான் குருவா இருந்தேன்னு சொல்றதை விட குருவை மிஞ்சி சிஷ்யனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த இசை உலகத்துல. அது சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ரகுராமன் நல்ல கம்போசர், சூப்பரா டியூன் போடுவான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ரகுராமனை சந்திரசேகர் சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது எனக்கு புரியல. நான் போய் ஜெயில அவரை சந்திக்கலான் இருக்கேன். அவர் யாரையும் சந்திக்க விரும்பலன்னு அவர் சொன்னதால யாரும் பார்க்க போறதில்ல. நீங்களாவது போய் பாத்தீங்களா? நேத்தான் சார் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் உங்களை பார்க்க சொன்னாரு. என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? ஆமா சார், இவரோட படம் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4 ரீல் ரீ ரெக்கார்டிங் வாசிக்காம அப்படியே நிக்குது. ஆமா சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சியர்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்க.
ரிலீஸ் டேட்டை அறிவிச்சாலும் ரிலீஸ் பண்ண முடியல சார். நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆர்ஆர் எப்போ வச்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா நான் வாசிச்சு கொடுத்துட்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்க பாட்டெல்லாம் அந்த காலத்து பாட்டா இருந்தாலும் கூட இன்னைக்கும் மனசுல நிக்குது சார். சார், இன்னைக்கு மியூசிக் ட்ரெண்ட் மாறி இருக்கலாம், அதனால நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க சார், திரும்பவும் ஒரு ரவுண்டு வருவீங்க. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. சந்திரசேகரால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதனாலதான் இந்த படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு படத்தோட ரஷ்ஷா பார்க்கறேன், அப்போதான் மியூசிக்குடைய பீஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நான் போய் எல்லா ஏற்பாடையும் கவனிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேங்க சார், போயிட்டு வரேன். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங் பைரவி. ம். ஆஃபீஸ் கேஸ் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தா இங்கே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வாதாடுற அளவுக்கு இப்போ என்கிட்ட எந்த கேஸும் இல்லை. எஸ், நீங்கள் தான் டேடி பண்ணுற எல்லா கேஸுக்கும் ஆர்கியூ பண்ணி ரிலீவ் பண்ணிடுறீங்களே, அதனால தான் அவரும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாரு. அப்படிலாம் இல்லை, பிஸ்னஸ்ல இதெல்லாம் சகஜம். இல்லைன்னா இத்தனை கம்பெனிஸ் வச்சிருக்கிற உங்க டேடியால இவ்ளோ காம்படிஷன்ல மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ பணம் அலையிற டேடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரைட்? அப்படி இல்லை விஜய், நானும் பணத்தை வாங்கிட்டு தான் இந்த வேலையை செய்றேன். அண்ட் ஒன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல பணம் தான் எல்லாத்துக்குமே. நீங்களும் டேடி மாதிரி தானே? இல்ல, பணம் எல்லாருக்குமே முக்கியம்தான். நான் ஒர்க் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி salary வாங்கிக்கிறேன். அதே நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவேன். உங்ககிட்ட சொல்லி டேடியோட பாலிசியை மாற்றலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. அப்போ எதுவும் நடக்க போகிறதில்ல. அத நான் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னாலும் சரி, நம்ம சேர்மன் கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான், அதை அவர் மாத்திக்க மாட்டாரு. அவரோட மூமெண்ட்ஸால நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மாதவன் நிச்சயம் மற்ற பில்டர்ஸை ஒன்று சேர்த்துக்கிட்டு டேடி அட்டாக் பண்ண வந்தா அப்போ இவர் என்ன பண்ணுவாரு? அத பத்தி உங்களுக்கு கவலை வேணாம், எல்லாத்தையும் அவரே டீல் பண்ணிக்குவாரு. பிசினஸ பொறுத்த வரைக்கும் உங்க டேடியோட கால்குலேஷன் எக்ஸலண்ட். யார எந்த சிச்சுவேஷன்ல எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி அவரு கரெக்ட் பண்ணிக்குவாரு விஜய். எதுக்கும் டேடியை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க சொல்லு. சார், 3 வருஷமா நல்லா போயிட்டு இருந்த மாதவன் பில்டர் சொல்ற நிலைமை இந்த வருஷம் ரொம்ப மோசமாயிடுச்சு சார். 20 வருஷமா எந்த போட்டியும் பொறாமை இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஓஹோன்னு இருந்தேன். என்னால பல சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் புடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாமே தலைகீழா போயிடுச்சுப்பா. என்ன சார் சொல்றீங்க? விஜய் பில்டர்ஸ் என்னைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னைக்கே நம்ம கம்பெனியுடைய சரிவு ஆரம்பமாயிடுச்சு. ஏன் சார், நீங்க தான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்களே, அப்புறம் எப்படி சார்? எனக்கு இந்த தொழிலை விட்டா வேற எதுவுமே தெரியாது. எங்க அப்பா ஒரு மேஸ்திரியா இருந்து கஷ்டப்பட்டு என்ன பிஇ படிக்க வச்சு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆக்கி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. அந்த காலத்திலேயே நான் பெரிய பேர் வாங்கினேன். ஜல்லி, மணல், கல்லு, சிமெண்ட் அப்படியே காலம் ஓடி போயிருச்சு. விஜய் பில்டர்ஸ் 2 வருஷமா தான் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க 15 பிசினஸ்ல இதுவும் ஒண்ணுப்பா. ஆனா எனக்கு இது ஒண்ணுதான்ப்பா. தெரியும் சார், பட் எப்படிதான் அத்தனை கம்பெனி மெயின்டைன் பண்றாரோ தெரியல. அது அவருடைய ராஜதந்திரம்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாஃபையும் சவுக்குக்கு பயப்படுற சிங்கம் மாதிரி தன் கையிலேயே வச்சிருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட் சார். அவரோட அத்தனை கம்பெனியும் நல்ல லாபத்தெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல கூட அவரோட ஷேர் ரேட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்க தவிர இறங்கி வர மாதிரி தெரியல சார். குறுகிய காலத்திலேயே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி கிடைச்சதுன்னு தான் புரியல. இல்ல சார், அவரும் 20 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பல கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இல்லையே சார். நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல நம்பர் 1 ஆகியிருந்த நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் நடக்காது சார். இன்னைக்கும் பல கஸ்டமர்ஸ் உங்க நிறுவனத்து மேல நம்பிக்கை வச்சு பல கட்டிடங்களை கட்டிட்டு தான் இருக்காங்க. அது வரவு செலவுக்கு சரியாத்தானே இருக்கு. 6 மாசத்துல முடிய வேண்டிய பில்டிங் ஃபைனான்ஸ் பிரச்சனையினால 2 வருஷம் இழுத்து அடிபடுதுப்பா.
என்னால எதுவுமே செய்ய முடியல. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல பல பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா வேலையும் ஏறி போச்சுப்பா. தெரியும் சார். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிரைவேட் பில்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் இல்லையா சார்? அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கட்டும் போதே நம்ம தலையில விழுந்துட்டா. காசு மட்டும் முக்கியம் இல்லப்பா, நல்ல தரமும் குவாலிட்டியும் இருக்கணும். நம்மள நம்புறவங்களுக்கு நல்லபடியா கேரண்டியா வேலை பண்ணி கொடுக்கணும்பா. எங்க அப்பா கட்டின கட்டடம், எங்க தாத்தா கட்டின கட்டடம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதவன் கட்டுற கட்டடமும் காலாகாலத்துக்கும் எந்த பிரச்சனை இல்லாம என் பேரை நிலைநாட்டணும்பா. வா சுரேஷ், வா. அந்த லேண்ட் ஓனர் என்ன சொன்னாரு? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்றதா இல்ல? நோ ப்ராப்ளம், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாராம். ஒர்க் மட்டும் ஸ்டாப் ஆகாம பாத்துக்க சொல்லிட்டாரு சார். ஆனா நாளைக்கு வீக்லி லேபர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அதே நேரத்துல நமக்கு வர வேண்டிய செக் எல்லாம் கரெக்டா வருதான்னு பாத்துக்க. ஏதாவது செக் பவுன்ஸ் ஆனா அவங்க மேல சீரியஸ் ஆக்ஷன் எடு. இல்லனா என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அடகு வச்சு தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண வேண்டி வரும். பி கேர்ஃபுல். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம விஜய் பில்டர்ஸ் ஓனர் மிஸ்டர் ரெங்கநாத்துக்கு இந்தியாவின் சிறந்த தொழிலதிபர்னு விருது கொடுத்துருக்காங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், பேப்பர்லயும் டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். ரங்கநாத், நீ இந்தியாவிலேயே சிறந்த தொழில் அதிபர் இல்ல, சிறந்த குள்ளநரி. இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய அவார்ட நான் உனக்கு தர்றேன். உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம்